Taste Daily. Taste the Daily. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நீ ஒட்டுமொத்த மீடியா லைவ் காமிச்சிட்டு இருக்கு. ஒத்தோட்ட மீடியாவில் நீ டிபேட் இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் இது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இது வந்து நேஷனல் நியூஸ் ஆயிருக்கும். இதுல பாதி 50% வந்து அரசோட நிலம் தான், மீதி தான் வந்து அதான் சொல்றேன். 50% சாதாரணமா சொல்றீங்க. அதுல சும்மா தூங்கிட்டு இருக்கிற நிலமா? உங்களால 32 நீர்நிலைகள்ல ஒரே ஒரு நீர்நிலைகளை உருவாக்க முடியுமா? இருக்கிறதே உங்களால காப்பாற்ற முடியல. எல்லாத்தையும் அழிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏன் 8 வழிச்சாலை எடுத்தீங்க சொல்லுங்க? எதுக்கு எடுத்தீங்க? அது மட்டும் வளர்ச்சி இல்லையா? அழிச்சிட்டு எடுக்கக்கூடாதுன்னு எத்தனை பேர் உட்காந்தீங்க? அப்படி போராட்டம் பண்ணீங்க. பதாகையெல்லாம் பிடிச்சி வீட்டு வாசலில் நின்னீங்க. சீமான் சொன்ன மாதிரி சொல்லிட்டு போனார், தனிப்பட்ட ஒருத்தரை நீங்க வந்து இன்னொருத்தர கம்பாரிசன்லேயே கூடாது. ஏங்க இவெல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு கோடீஸ்வரனவங்க. அந்த மனுஷன் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு திறமா இருந்தாலும் தூக்கி போட்டு மக்களுக்காக வரான். களத்துக்கே வரல, வீட்டுக்குள்ளதான் உட்காந்துருக்காரு, வெளியில வர மாட்டாரு அப்படி இப்படின்னா. இப்போ வெளில வந்தோடனே வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றாங்க. இவ்வளவுதான் இவங்களோட உருட்டு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் இன்றைக்கு வந்து பரந்தூர் போயிருக்காங்க. முதல் கள அரசியல் அப்படின்ட்டு அவரே பேசியிருக்காரு. இதற்கு முன்பு களத்துல வரல அப்படிங்கிற விமர்சனங்கள் இருந்துச்சு. இதுல வந்து விமான நிலையம் வேணும்னு அப்படி பேசியிருக்காரு. இந்த இடத்துல மட்டும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இரட்டை நிலைப்பாடு எடுத்திருக்காரு விஜய் அவர்கள். இது ஏன், இந்த என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. விஜய் அவர்களோட அரசியல் குறித்து, இந்த அரசியல் பேச்சு குறித்து உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இரட்டை நிலைப்பாடுலாம் எடுக்கலையே, தெளிவாக தானே சொல்றாரு. வளர்ச்சி தேவை, ஆனால் அந்த வளர்ச்சி ஒரு அழிவன் வச்சுட்டு, அதுவும் முக்கியமாக விவசாய நிலங்கள் உழவை அழித்துட்டு நம்ம வந்து பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாரு. இதுக்கு பதில் வேற ஒரு ஆல்டர்னேட்டிவாக, முக்கியமாக பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற இடமா பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்கள் விமானத்துக்கு கொண்டு வர்றதுல தவறு இல்லைன்றாரு. நல்ல ஐடியாவில் தான் சொல்கிறாரு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு மவுண்ட் ரோட் மேலேருந்து திருவட்டியூர் டு தாம்பரத்துக்கு நம்ம ஒரு ஃப்ளைஓவர் கட்டி அது மேலே ஏர்போர்ட்டே கட்டி நம்ம விடலாம். மேலே வந்து பிளேன் போகுது, கீழே வந்து வண்டி போகுதுன்ட்டு. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்தாச்சு. ஆனால் உங்களால் ஒரு நீர்நிலையை உருவாக்கி அந்த நீர்நிலைகளுக்கு ஒரு சேனல் கிரியேட் பண்ணி, வழிவகை செய்து, நீர்வடம் செய்து விவசாயத்தை உருவாக்க முடியுமா? முடியாது. இருக்கிறதையே உங்களால் காப்பாற்ற முடியல தான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அப்புறம் இருக்கிறதையும் அழிக்கிறீங்க. இதெல்லாம் தாண்டி ஏன் முக்கியமாக எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். சும்மா எதிர்க்கணுமேலாம் எதிர்க்கல. 32 ஏரிகள் இருக்குது. அந்த நீர் ஆதாரத்தில் வர 32 ஏரிகள் இருக்குது. கிட்டத்தட்ட 12 சேனலோ 13 சேனலோ வந்து சேனலைஸ்டாக பண்ணியிருக்காங்களாமா. நம்ம நீர்நிலைகள் இருக்குது, நீர்வழி தளங்கள் சொல்லணும்னா நீர்வழி தடங்கள் இருக்குது. அப்படி இருக்குன்ற போது அது ஏன் அழிக்கிறீங்கன்னு தான் முதல் கேள்வி. ரெண்டாவது, மக்களுக்கு தான் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னா மக்களே வேணான்ற போது ஏன் எடுக்கிறீங்க? அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, அங்கேருந்து 4 கிலோமீட்டரில் ஒரு சேமிப்பு கிடங்கு இருக்குது, கோடவுன் ஒன்று வச்சுருக்காங்க, நெல் கொள்முதல் நிலையம். 1.5 லட்சம் டன் மூட்டைகள் வந்து நாங்கள் சேமிக்கிறதுக்கான ஒரு சேமிப்பு கிடங்கு வச்சுருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ செழிப்பான பூமி, எந்த அளவுக்கு விளைச்சல் இருக்குன்றதை நம்ம அங்கே பார்க்கணும். ஸோ அப்போ அந்த சுற்றி இருக்கிற காஞ்சிபுரம், செய்யாறு கூட வராது, காஞ்சிபுரம், ஆமாம் வச்சுக்கோங்களேன், செய்யாறு காஞ்சிபுரம் அந்த இருக்கிறவங்க அந்த கோடவுனில் கொண்டு போயிட்டு சேமிப்பு கிடங்கில் வந்து சேர்க்குறாங்க, நெல் மூட்டை இது பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ விளைச்சல் இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க அறுவடை பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும்ல. இதெல்லாம் தாண்டிங்கிறது ஒரு 10,000 குடும்பத்தை நீங்கள் மாற்றணும், இதெல்லாம் பண்ணணும்னு ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? தரிசு நிலம், புறம்போக்கு நிலத்தில் நீங்கள் கொண்டு வாங்கல ஏர்போர்ட்டை, யார் தடுக்க போகிறாங்க? இல்லை, இதுவரைக்கும் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே அப்படி தானே இருந்திருக்கும். இப்போ சாலை போடுறாங்கன்னா சாலை ஓரங்களில் இந்த வீடுகள் வந்து அகற்றப்படும். பாதிப்புகள் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு தான் சார் பண்ணோம். நீங்கள் சாலை போடுறாங்க அப்படின்னா சாலைக்கு எவ்வளோ எடுப்பீங்க? இந்த பக்கம் ஒரு 5 அடி, அந்த பக்கம் ஒரு 5 அடி, மேக்ஸிமம் 10 அடி எடுப்பீங்க. 10லேருந்து 15 அடி, 10, 20 அடி எடுப்பீங்க. 2500 ஏக்கரா எடுப்பீங்க? எடுக்க மாட்டீங்கல்ல. ரெண்டாவது, அது வந்து ஒரு 100 கிலோமீட்டர் போகுது. ஒரு சாலைன்றது ஒரு ஸ்பாட்டில் இல்லை, அது அப்படியே மொத்தமாக 100 கிலோமீட்டர் போகும்போது ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக போகும், அவ்வளோதானே தவிர இந்த மாதிரி வந்து மொத்த ஒரு 13 கிராமங்களே வெளியில் எக்ஸ்கவேட் பண்ணுற மாதிரி அவர்களை வந்து மாற்றுவதற்கான ஒரு விஷயமா இருக்காதுல்ல. அதை பார்க்கணும். ரெண்டாவது, அது தேவை இல்லையே உங்களுக்கு. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு நீங்கள் எப்படி வேணாலும் கொண்டு வரலாமே. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சாப்பாடு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் இதுவே கிடையாது. அப்படி இருக்குன்ற போது ஏன் அப்படி பண்றீங்க? அரசு வந்து சரியான இடம் அதுதான் அப்படின்னு தேர்வு பண்ண பிறகு தானே அதை எடுத்து போறாங்க. அது என்ன கணக்குல சொல்றீங்க? உங்களோட அதுதான் லாபம். யாருக்கோ இதுக்குள்ள ஒரு லாபம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன லாபம் சார் இருக்கு? இதுல என்ன லாபம்? எவ்வளவோ லாபம் இருக்கும், விரைவில் தெரிய வரும். அது நீங்க என்ன கேட்காதீங்க. அந்த சோ கால்டு இந்த ஆளுங்கட்சிக்கு உருட்டிக்கிட்டு ஜாலரா அடிச்சுட்டு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்கள கூப்பிட்டு கேளுங்க என்ன லாபம். மக்கள் நலன் அந்த லாபம் அப்படின்னு. அது மக்களோட நலம் இருந்தா 910 நாள் இன்னையோட வந்து இப்படி உட்காந்து வச்சு யாரும் போராட வைக்க மாட்டாங்க. புரியுதா? ஒரு அரசாங்கம் என்பது எப்படிப்பட்ட அரசாங்கம்னா,
போராடாத அரசாங்கமா, மக்கள் போராடாம சந்தோஷமா வாழ்ற அரசாங்கம் தான் நல்ல அரசாங்கம். 910 நாள் ஒருத்தனை போராட வச்சிருக்கீங்க, போராடிட்டு இருக்கான் இன்னும் அப்படின்னா, அந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கமா இல்ல இருக்கும்? தங்கம் தென்னரசு அவர்கள் பதிவு கொடுத்துருக்காங்க. இதுக்கு இதுக்கு கேட்கிறேன். வந்து இதுக்கு வந்து என்ன காரணத்தினால நாங்க கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 60,000 பேர் வந்து டெய்லி சென்னைக்கு வராங்க, ஏர்போர்ட் வராங்க. அதே மாதிரி ஒரு வருஷத்துல வந்து 2 கோடி பேருக்கு மேல வந்து பயணிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதிக்கு இன்னொரு விமான நிலையம் கண்டிப்பா தேவை. அது வந்து வளர்ச்சி தான் கொண்டு வரணும். அதனால தான் கொண்டு வரோம்னு யார் சொல்றாங்க. வேணான்னு சொன்னாங்க அவங்கள? இப்ப நான் அதுதான் மறுபடியும் சொல்றோம்ல, அவர் மட்டும் என்ன, நோ ஏர்போர்ட் வேணாம், 1 மட்டும் போதும் அப்படின்னு சீமான் அண்ணன் சொன்ன மாதிரி சொல்லிட்டு போனாரு. இருக்கிற இது விமானத்துக்கே உங்களுக்கு பறக்கிறதுக்கு இல்ல, எதுக்குடா இன்னொரு விமானம்னு சீமான் அண்ணன் கேட்டாரு. கரெக்டா? ஆமா. இருக்கிற ஒரு விமானத்துக்கே சொந்தமா ஓட்டுறதுக்கு உங்ககிட்ட விமானம் கிடையாது. உங்களுக்கு எதுக்கு இன்னொரு விமானம்னு அவர் கேட்டு போனார். நம்ம அப்படி கேட்கல. ஏன்னா அது வந்து பிற்காலத்துல அது ஒரு லாங்கான ப்ராசஸ்ல வரும்போது தொலைநோக்கு பார்வையில கண்டிப்பா தேவை. அதை ஏன் ஒரு விவசாய நிலத்துல எடுக்கிறீங்கன்னு தான் எங்களோட முதல் கேள்வி. நீங்க தரிசு நிலத்துல போடுங்க. யார் வேணான்னு சொல்ல போறாங்க உங்கள? யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்களே. அவர் வந்து விமான நிலையமே வேணாம்னு சொன்னாரு. நீங்க 60,000 பேரை கொண்டு வா, 60 லட்சம் பேரை கொண்டு வா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துல ஏன் யூஸ் பண்ற? ஆல்ரெடி ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நம்ம ஏதாவது சொன்னோமா? ஒன்றும் சொல்ல. ஏன்னா அது வந்து ஒரு தொழிற்சாலை கொண்டு வரணும், சிப்காட் போட்டாங்க, எல்லாம் கொண்டு வர. இப்போ கூட சிப்காட் நிலங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. யார் இல்லைன்னு சொல்றாங்க. வளர்ச்சி தாராளமாக கொண்டு வாங்க. தேவைப்படுது, தேவை. மக்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவை, வேலையின்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு தேவை, இதெல்லாம் ஒத்துக்கிறோம். இந்த செய்யாறு பகுதியில சிப்காட் கொண்டு வரும்போது அதற்கும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதான் சொல்றேன்ல, நீங்க எந்த இடத்துல எவ்வளவு பாதிப்புன்றது பாருங்க. அவர் அதையும் சொல்லும்போது சொல்றாரு, வேற ஒரு நிலத்தை எடுங்க, கம்மியான பாதிப்பு இருக்கிறது எடுங்கன்றாரு. 4,500 ஏக்கர்ல 2,500 ஏக்கர் நீங்க விளைநிலங்களை எடுக்க வேணான்னு தான் இங்க இருக்கிற பிரச்சனை. கவர்மெண்டோட எத்தனை தரிசு நிலங்கள் கிடையாது, சும்மா கிடையாது. இதுல பாதி 50% வந்து அரசோட நிலம் தான், மீதி தான் வந்து அதான் சொல்றேன். 50% சாதாரணமா சொல்றீங்க. அதுங்க சும்மா தூங்கிட்டு இருக்கிற நிலமா? ஏங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டே கொடுப்போம், உங்களுக்கு ஒரு டேட்டாவே கொடுத்துருக்காங்க. 1.5 லட்சம் மூட்டைகள் எடுக்கிற அங்கேருந்து 4 கிலோமீட்டர்ல ஒரு இதுவே வச்சிருக்காங்க, நிலையமே வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க? அப்ப எந்த அளவுக்கு அது போகுதுன்றதை பார்க்கணும்ல. அப்ப இதை ஏன் அழிக்கிறீங்க? உருவாக்குங்க. ஆனா ஒன்னு அழிச்சு ஒன்னு உருவாக்காதீங்க. அந்த அழிப்பு கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன பரவாயில்லப்பா, இதோட உருவாக்கல் தன்மைக்கு ஓரளவுக்குன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டு, நான் என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். நான் உங்ககிட்ட எடுக்கும்போதே சொன்னேன், நான் சொன்னது உங்களுக்கு விளையாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு நான் என்ன கேட்கிறேன், திருவாற்றியூர்லேருந்து தாம்பரம் வரைக்கும் மேல ஒரு ஃப்ளைஓவர் போட்டுங்க. அந்த ஃப்ளைஓவர் மேல ஏர்போர்ட் கூட வச்சிங்க. அப்படி ஒரு ஏர்போர்ட் கூட கட்ட முடியும். அதற்கான செலவு இல்ல அதுக்கு ஏர்போர்ட் கூட கட்ட முடியும். 32,000 இருங்க ஏர்போர்ட் கூட அப்படி கட்ட முடியும். புரியுதுங்களா? நான் சும்மா சொல்றேன். அதுக்காக திருவற்றியூர்லேருந்து தாம்பரம் வரைக்கும் ஏர்போர்ட் சொல்ல. ஒரு உதாரணத்துக்கு இப்ப இருக்கிற ஃப்ளைஓவர் ஏர்போர்ட் இருக்குல்ல, அது மேல இன்னொரு ஃப்ளைஓவர் கொண்டு வந்துட்டு டபுள் ஏர்போர்ட் கிரியேட் பண்ணலாம். ஃபாரின்லாம் அப்படி இருக்கு. மேல ஒரு ஃப்ளை இருக்கு, கீழே ஒன்று இருக்கிற மாதிரிலாம் கூட பண்றாங்க. நிறைய பார்த்துருக்கோம். உங்களால 32 நீர்நிலைகள்ல ஒரே ஒரு நீர்நிலைகளை உருவாக்க முடியுமா? இருக்கிறதே உங்களால காப்பாற்ற முடியல. எல்லாத்தையும் அழிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. இருக்கிற நீர்நிலைகளை இன்னும் மண் வராம இருக்கிறீங்க, தூர் வராம இருக்கிறீங்க. நாட்டுக்குள்ள சென்னைக்குள்ள தண்ணி வருது. சாதாரணமா மழை பெஞ்சாலே, ஒரு 1/2 மணி நேரம் மழை பெஞ்சாலே, நீங்க அத்தனை நீர்நிலைகளையும் காலி பண்ணிட்டு 32 நீர்நிலைகள் டேட்டா கொடுக்குறாங்க. 32 நீர்நிலைகளை காலி பண்ணிட்டு எப்படி என்ன உங்களுக்குன்னு கேட்குறேன். ஒரு நீர்நிலைகளை உங்களால உருவாக்கி அதை வழித்தடம் செஞ்சு விவசாயத்துக்கு கொண்டு போய் நீங்க சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் 32 நீர்நிலைகள் எடுங்க பார்ப்போம். ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ரொம்ப சிம்பிள் சார், ரொம்ப சிம்பிள். உங்களால இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்க முடியாதுல்ல. உருவாக்க முடியாத ஒரு விஷயத்தை ஏன் செய்றீங்கன்னு தான் எங்களோட கேள்வி. நீ பண்ணாதன்னு நாங்க யாரும் தடுக்கல, பண்ணுங்க. அது எவ்வளவோ இடம் இருக்கு. எங்கேருந்து ஏர்போர்ட்லேயும் போனால் பரனூரில் ஒன்று பார்த்து வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா விழுப்புரம் தாண்டா விவசாயமே ஸ்டார்ட் ஆகுது. செங்கல்பட்டு வரைக்கும் விவசாயத்தை கண்ணிலே பார்க்க முடியுது. அந்த பரனூர் டோல் பிளாசா இருக்குல்ல, அந்த சைடெல்லாம் ஃபுல்லாக தான் கிடக்கு. ஏதாவது தேடி எடுங்க, ட்ரை பண்ணுங்க, கரெக்ட் பிளான் பண்ணுங்க. பண்ண முடியாதுன்னுலாம் கிடையாது. இதை ஏன் எடுக்கிறாங்கன்னா இதுல ஏதோ ஒரு ஆதாயம் உங்களுக்கு. என்ன ஆதாயம் விஜய் அவர்களும் சொல்லல, ஏதோ ஒரு ஆதாயம் சொல்லிட்டு போறாரு. அந்த ஆதாயம் யாருன்றத யார் மக்களுக்கு தெரியும். சப்போர்ட் பண்றவங்கள கேளுங்க, சொல்லுவாங்க. யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு விட்டு கொடுத்துக்கிட்டு உருட்டிக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு கூஜா தூக்குறாங்களோ, சோகால்டு நீங்க அந்த பெருந்தலைவர் கூட வேணாம், அந்த கீழ் லெவல்ல ஒருத்தவங்க முட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களை கேளுங்க, அவங்களுக்கு தெரியும் எதனால. 8 வழிச்சாலை இருக்கும்போது திமுக ஏன் 8 வழிச்சாலை வந்து எதிர்த்து திமுக ஏன் 8 வழிச்சாலை இல்ல அப்ப எதிர்த்தாங்க. அவ்வளவுதான், அப்ப எதிர்த்தாங்க. அதே மாதிரி எல்லா அரசுக்குமே தனித்தனி. அது கரெக்டா கேட்டாரு. இப்ப நீங்களே இதுக்கு வரீங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க மாட்டு எதிர்ப்பீங்க, ஆளுங்கட்சியா வரும்போது எதிரி ஆயிடுவீங்களா மக்களுக்கு தானே கேட்கிறாரு. ஏன் 8 வழிச்சாலை எதிர்த்தீங்க சொல்லுங்க, எதுக்கு எதிர்த்தீங்க? அது மட்டும் வளர்ச்சி இல்லையா சார்? ஆளுங்கட்சி எதிர்கட்சியா மாறும்போது, எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக வளர்ச்சியா இருக்குன்னு மக்கள் கேக்குறாங்க. அப்ப 8 வழிச்சாலை வளர்ச்சி இல்ல. 8 வழிச்சாலை வளர்ச்சி இல்லையா? அழிச்சிட்டு எடுக்க கூடாதுன்னு எத்தனை பேர் உட்கார்ந்தீங்க? அப்படி போராட்டம் பண்ணீங்க, பதாகையெல்லாம் பிடிச்சி வீட்டு வாசல நின்னீங்க, இங்கே நடந்தெல்லாம் போனீங்க,
சாப்பிடாம உண்ணாவிரத அளவுக்குலாம் போனீங்க எல்லாரும். இப்ப மட்டும் என்ன? அப்ப நீங்க இப்ப இது விரைவுச்சாலை ஆயிடுச்சு. பசுமை விரைவிச்சு ஏதோ பசுமை விரைவுச்சாலையா மாறிடுச்சு. அப்ப உங்களுக்கு வரும்போது ஒண்ணு. ஏன்னா அப்ப உங்களுக்கு எதிர்க்கட்சியா இருந்தா உங்களுக்கு பிசினஸ் இல்ல. வருமானம் கிடையாது. உங்களுக்கு ஒண்ணும் வராது. இது எல்லாமே பிசினஸா தான் ஆமாங்க. பாக்குறாங்க. அப்படிதான் இவங்க பாக்குறாங்க. நான் என்னோட கேள்வி என்னன்னா, நீ அப்ப எதிர்க்கல, இப்போ நான் எதிர்க்கல சொல்லு ஒத்துக்கிறேன். அப்ப நீ எதிர்த்த, இப்ப மட்டும் ஏன் இல்ல ஆதரிக்கல? இப்ப நீங்க அங்க 32 எதிர்க்கட்சியா இருக்கும்போது உங்களுக்கு அது வருமானம் வராது, கட்டிங் வராது, வருமானம் வராது, அதுல டெண்டர் கிடைக்காது. இந்த மாதிரி 1008 பிரச்சனை இருக்கு. இப்ப இது வரும்போது அப்படி கிடையாது. இது என்ன 34,000 கோடியா? 32,000 கோடி. 32,000 கோடி. இந்த 32,000 கோடியில அந்த எக்ஸ்கவேஷன் பண்றது, மண்ணை கொட்டுறது, போகுது, வருது, இதெல்லாம் லோக்கல் ஆட்களுக்கு வரும்போது உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட். அதனால ஆதாயம். அதுக்காக தான் நீங்க வந்து போராடிட்டு இருக்கீங்க. இவ்வளவுதான் விஷயம். இல்ல இப்போ இப்படிதான் நான் சொல்லுவேன். இல்ல 32 நீர்நிலைகள் அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அழிக்கிறாங்க சொல்றாங்க. சென்னையை பொறுத்த வரைக்குமே நீர்நிலைகள் அதிகமா இருந்துச்சு, அதெல்லாம் மூடிட்டு தான் கட்டடம் கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. தொடர்ந்து சார், அரசுகள் முதல்ல தப்பு மாறும்போது பண்ணோம் சார். இப்போ அதே தப்பு பண்ணுமா? இல்ல இப்ப அரசு சென்னையோட நிலைமை இல்ல என்ன? அது சரி இப்ப செய்யல. அது இதே சரி ஊடகங்கள் செய்யல. தான், இதே ஊடகங்கள் தான் மக்கள் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு நடக்கும்போது கஷ்டப்படுறாங்கல்ல. நாங்க அதை செஞ்சோம், இதை செஞ்சோம். அப்பவும் ஏன் தண்ணி நிக்குது? தண்ணி ஏன் நிக்குது? நீங்க சொன்னீங்கல்ல வளர்ச்சின்ட்டுன்னு. சென்னையில 200 வார்டு. அந்த 200 வார்டுல 64 வார்டு என்ன 2 வார்டு நடுவுல கீழே இருக்குது. இப்ப என்ன பண்ண போறீங்க? 32வது வார்டு 34வது வார்டு நிக்குதுன்னா 32 34வது வார்டு இருக்கு. 2 வார்டுல ஹைட் ஏத்திட்டீங்க தண்ணி வருதுன்ட்டுன்னு. மொத்த தண்ணி 33 வார்டுக்குள்ள போகுது. அந்த மாதிரி 64 வார்டு இருக்கான் சென்னையில. இப்ப என்ன பண்ணலாம்? அந்த வார்டை மட்டும் தனியா தூக்கி நிக்க வைக்க முடியுமா என்ன? பிரச்சனை இல்ல இருக்குல்ல. அப்போ அரசியல் கட்சிகள் வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது அரசியல் தான் பண்றாங்க. ஆனா ஆளுங்கட்சியா மாறும்போது செய்ய மாட்டாங்க தானே. அதாவது 26 விஜயன் அவர் அப்படி பண்ண மாட்டாரு. நீங்க கொடுத்து பாருங்க. அப்ப கொடுத்துட்டு மக்கள் வாக்களிச்சு ஜெயிச்சு வரும்போது 26ல இல்ல நான் உங்களுக்கு solution தொடக்கத்திலே கிடைக்கும். வந்து இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிற மாதிரி கேட்காத சார், காரணம் ரொம்ப வந்து சிம்பிள். இப்போ அவர் வந்து பேசும்போது மத்திய மாநில அரசு எதிர்க்கிற கைம்பொண்ணுக்கு மாதிரி தேவையில்லை சொல்லியிருக்காரு. கண்ணாடின்ற மாதிரி, கைம்பொண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடின்ற மாதிரி எதிர்க்கட்சியா இருக்கும்போது இதே 8 வழிச்சாலை எதிர்த்த, எல்லாத்தையும் எதிர்த்த, 8 வழிச்சாலை மட்டுமல்ல, மீத்தேன்ல இருந்து அது இதுன்னு எல்லாத்தையும் எதிர்த்த திமுக இப்ப ஏன் இதுக்கு ஆதரிக்குது? கேட்டா வளர்ச்சின்றீங்க. அப்ப 8 வழிச்சாலை வளர்ச்சி இல்லையா? என்னோட கேள்வி அவ்வளவுதான். அதுவும் வளர்ச்சி தானே. எதை செஞ்சாலும் வளர்ச்சி இல்ல அப்படின்னா அப்ப இதுவும் வளர்ச்சி. அப்ப இதை ஆதரிக்கிறீங்களா? அப்பயும் அதை எதிர்த்தீங்க. அப்ப உங்களுக்கு இரட்டை நிலைப்பாடு தெரியுதா இல்லையா? எதிர்க்கட்சியா இருக்கும்போது நீங்க எதிர்ப்பீங்க, மக்களோட நிக்கிறேன்றீங்க. அதே ஆளுங்கட்சியா அப்படியே உள்டாவா பேசுறீங்க. ஏன் பண்றீங்க? ஏன் இந்த டங்ஸ்டனுக்கு இவ்வளவு பிரச்சனை? முதல்லயே ஏன் செய்யல? அப்ப ஏன் மத்திய அரசு வந்து நீங்க தான் ஓகே பண்ணீங்க, அதனால தான் நாங்க வந்து டெண்டர் கால் ஃபார் பண்ணோம்னு சொல்றாங்க. அப்ப இது நீங்க எதிர்பார்க்கல. திடீர்னு ஒரு போராட்டமா வெடிச்சு ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தை கிரியேட் பண்ணி அப்படியே உள்டா அடிச்சிட்டீங்க. இல்ல விஜய் அவர்கள் அங்க பேசும்போதே வந்து எனக்கு அனுமதி கொடுக்கல, நான் நேரடியா வர்றதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து நீங்க மண்டபத்துல போய் பேசுறதுக்கான அனுமதி அரசு கொடுத்துருந்தாங்க இருந்துச்சு. சரி சார். இப்போ நீங்க அதான் சொல்றாரு. எங்க பேசினா என்ன அதே விஷயம் தானே பேச போறேன்றாங்க. ஒரு அமைச்சர் யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு திமுக சார்பில் நினைக்கிறதோ ஆடியோ கேட்டேன். இதுல எங்க பேசினா என்ன? நீங்க எதுக்கு பரப்புரைக்கு நீங்க போய் தெருவா 30 20 அமைச்சர்கள் வந்து ஈரோடு கிழக்குல பண்ணிட்டு இருக்கீங்க. தேர்தல் ஓட்டு அது நீ கேட்கறது வீட்லயே உட்காந்து பண்ணுங்க. எல்லாம் ஒண்ணுதான். அதுதான் நாங்க ஓட்டுக்காக வரல, மக்களுக்காக தான் இல்ல வந்து. அனுமதி கொடுத்திருக்காங்க தானே. என்ன சார் அனுமதி? சார் நான் என்னோட கேள்வி என்னன்னா, எதுக்கு அனுமதி ஃபர்ஸ்ட்? என் நாட்டுக்குள்ள, என் மண்ணுக்குள்ள, என் மக்களை பார்க்க நீங்க யார் அனுமதி கொடுங்க? எதுக்கு அனுமதி இது? அங்க 144 போட்டிருக்கீங்களா? இல்ல தடை செய்யப்பட்ட இயக்கமா? இடமா? இஸ்ரோவா? இந்த மாதிரி இடத்துல போகக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஜோன் இருக்கும்ல. அந்த மாதிரி ஏதாவது ஜோனா அது? இல்ல மக்கள் சாதாரண மக்கள் வாழ்ற இடம், சாதாரண விவசாயம் பண்ற இடம், அந்த இடத்துக்கு நீங்க யார் சார் தடுக்கிறதுக்கு? எதுக்கு தடுக்கிறீங்க ஃபர்ஸ்ட்? யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா தடுக்க? தடை செய்யப்பட்ட இடமா அந்த இடம்? 144 போட்டிருக்கீங்களா? தடை செய்யப்பட்ட இடமா? இல்ல அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கா? இல்ல இல்ல மக்கள் அதிகமாக போகும்போது, கட்சியினர் அதிகமாக போகும்போது சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் அப்படிங்கிறது தானே அரசு. அப்போ ஒத்துக்கிறீங்களா? இப்போ உங்களோட முதலமைச்சருக்கு இல்ல, அதன் பிறகு வர ஏதோ இருங்க சம்பவம் சட்டம் நடந்துச்சு. ஒழுங்கு கேடு வருது, கூட்டம் வருது, பாதுகாப்பு கொடுக்கலன்னு கூட்டம் வருது, சொல்றீங்க. சட்டம் ஒழுங்குன்னு சொல்றீங்கல்ல. அப்ப இதே முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஊரா போயிட்டு இருக்காங்க. எங்கேயுமே இந்த பிரச்சனை வரல. அவங்களுக்கு எல்லாம் பர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அங்க கூட்டமே வரலன்னு அர்த்தம். அவங்களுக்கு கூட்டமே வரலன்னு அர்த்தம். நீங்களா ஒரு 10 பேரை கூட்டு உட்காந்து வச்சுக்கிட்டு காசு கொடுத்து கூட்டு வந்துட்டு அதனால அந்த கூட்டம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இங்க வரும்போது மக்களோட கூட்டம் ஒரு தலைவனை நோக்கி, ஒரு உண்மையா ஒரு தலைவன் வந்திருக்கான்னு நோக்கி அவனை நோக்கி ஓடுறாங்க அப்படின்ற போது உங்களுக்கு அது பயம். ஐயோ இங்க கூட்டம் நாளைக்கு சோஷியல் மீடியால ஒருத்தன் போட்டோ எடுத்து போட்டானா இங்க பாரு துணை முதலமைச்சர் கூட்டமே இல்லை, இங்க பாரு எவ்வளவு வந்திருக்காங்க பாருன்னே ஆட்டோமேட்டிக்கா மக்கள் அந்த பக்கம் திரும்பிடுவாங்களோ அப்படின்னு இது ஒரு அடக்குமுறை தான். மக்கள் கூட்டம் வருது, சட்டம் ஒழுங்குன்னா அப்புறம் நீங்க எதுக்கு சார் நடத்துறீங்க? அப்போ இப்போ திருவிழா நடக்குது, ஏன் பண்றீங்க? திருவிழா மக்கள் கூட்டம் வராங்க, திருவிழா நடத்த ஒரு மாட்டேங்குது. போராட்ட களம் வந்து இன்னும் போராட்ட களமா simple. மாறிடக்கூடாது என்ன அப்படிங்கிறது. போராட்டம்? ஸ்டெர்லைட் பார்த்தோம். சரி. 100வது நாள்ல என்ன நடந்துச்சுன்னு யார் பார்க்க யார் முடிஞ்சுச்சு. 100 நாள் போராட்டம் பண்ண மக்கள் கடைசியா சுட்டது யாரு? அவங்களே சுட்டுக்கிட்டாங்களா? அவங்களே கத்தி எடுத்து வெட்டிக்கிட்டாங்களா? பண்ணது ஆட்சியில இருந்த இவங்க கவர்மெண்ட். யாரோட தவறு? யாரோட இல்ல, அந்த தவறு? மாதிரி ஒரு தவறு நடக்க கூடாதுங்கிறதுனால தானே அப்ப கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. அப்ப சுட்டுருவீங்களா? இல்ல போராட்டம் கட்டுப்பாடுகள் பண்றவங்க? விதிக்கிறதா தானே சார் காரணம். எதுக்கு கட்டுப்பாடு? அததான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். இப்போ உங்களோட திமுக அமைச்சர்களோ இல்ல திமுக துணை முதலமைச்சரோ உங்க திமுக சார்ந்த தலைமை குழு போகும்போது போராட்டம் கொடுக்குறீங்கன்னா
பர்மிஷன் கொடுக்குறீங்க, எந்த நிபந்தனையும் இல்லைன்னா உங்களுக்கு கூட்டம் வரல. சாதாரண எங்களை மாதிரி சாதா கட்சி மாதிரி நீங்களும் இருக்கீங்கன்றதான் என் கணக்கில் எடுப்பேன். அவர் வரும்போது கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவ்வளோ கூட்டம் சேருது, சட்டம் ஒழுங்குன்னா அப்போ அந்த அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வருதுன்னு தான் அர்த்தம். போலீஸாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல, காவல்துறையாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு, கட்டுக்குள் கொண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் வருது ஒரு தலைவனை தேடின்ற போது அவன் தான் உண்மையான தலைவன்னு அவங்களே சொல்லாம சொல்றாங்க. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது விஜய் அவர்கள் நேரடியாக போனது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. அவருக்கு அவ்வளோதான் அரசியல் தெரியுது, நான் என்ன பண்ண முடியும்? சொல்லக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லட்டுமா, இதோட தாக்கம் எந்த அளவுக்கு அப்படின்றது? இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் போயிட்டு வந்தாங்க? இன்னைக்கு மீடியாவில் எத்தனை பேர் லைவாக காமிச்சிங்களா? அதெல்லாம் இல்லை டெல்லி டிபேட் ஆச்சா? இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாவும் லைவ் காமிச்சிட்டு இருக்கு, ஒத்தோட்ட மீடியாவில் இன்னைக்கு டிபேட் இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 10 தலைவர் போயிட்டு வந்தாங்க. நீங்கள் எனக்கு என்னையே எடுத்துப்போமே, என்னை கூப்பிட்டு பேட்டியே கேட்கலையே. நான் அவங்களுக்குலாம் பேட்டி கொடுக்க மாட்டேன் நான் சொன்னேன் போயிட்டு வந்ததுக்கு. ஏன் இவர் போனால் மட்டும் கூப்பிட்டு எங்களை பேட்டி எடுக்கிறீங்க? அவ்வளோதான் விஷயம். அப்போது இது இப்படியும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த பிரச்சனை, பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை, அந்த காஞ்சிபுரம் மற்ற எத்தனை மக்களுக்கு தெரியும்? தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. திருச்சியில் இருக்கிற மக்களுக்கு தெரியுமா? இல்லைனா கன்னியாகுமரி, மதுரையில் இருக்கிற மக்களுக்கு தெரியுமா? தெரிய வாய்ப்பு இல்லை. நிறையா பேர் தெரியும். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் இது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இது நேஷ்னல் நியூஸ் ஆகிருக்கும். இன்னைக்கு ஈவினிங் நேஷ்னல் நியூஸ் டிபேட்டில் கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்க கூட ஏன் இவங்க இதுக்காக போராடுறாங்கன்னு தெரிய வரும்போது இது ஒரு விதமான அழுத்தத்தை உருவாக்கும். இந்த சோ கால்டு இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அது வித்ஹெல்ட் ஆகும், கொஞ்சம் நிறுத்தப்படும். உடனே எடுக்க மாட்டாங்க. இது எடுக்க முடியாது. ஒரு வருஷத்தில் ஆட்சி மாறப்போகுது, இதற்கான வேலைகள் கண்டிப்பாக நடக்காது. அது சொல்யூஷன் என்னன்றது விரைவில் தெரிய வரும். அவர் ஏகனாபுரம் போகும்போது சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வேற ஒரு விமான நிலையம் வரப்போகுது, அதில் மாற்று இல்லை. அதை இன்னும் ஒரு வருஷம் தான், 900 நாள் ஆயிடுச்சு, இன்னொரு 300 நாள் தானே ஓடிடும். அதுக்குள்ளே இவங்களால் எடுத்து எதுவும் செய்ய முடியாது. இந்த அழுத்தம் மத்திய அரசு வரைக்கும் அடிக்கும், ஒன்றிய அரசு வரைக்கும் அடிக்கும். கண்டிப்பாக மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற எல்லாருமே பார்ப்பாங்க, எல்லோருக்குமே தெரிய வரும். இப்போ நான் என்னோட கேள்வி என்னென்னா, இந்த போராட்டம் இவர் போய் பேசினாலும் இந்த போராட்டத்துக்கு எந்த இதுவும் இல்லைன்னா, இப்போ இவங்க கூட தான் பல போராட்டம் பண்ணாங்க. எல்லா போராட்டத்துக்கும் கூட்டணி கட்சியாக இருந்திருக்காங்க, எதிர்கட்சி கூட இல்லை, கூட்டணி கட்சியாக இருந்தாங்க. இவங்க என்ன தீர்வு கொடுத்துட்டாங்க? காங்கிரஸில் தான் ஒரு தீர்வு கட்சிதா? ஒரு தீர்வு சொல்லுங்கள். இத்தனை போராட்டம் நடந்திருக்கலாம் அந்த 5 வருஷத்தில். இதை நாங்கள் கூட்டணி கட்சியாக இருந்து பேசி இந்த தீர்வை செய்து கொடுத்தோம் அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள் செல்வ பெருந்தகை. அதாவது ஒரே ஒரு போராட்டம், அதாவது மக்கள் எதிர்த்தோ இல்லை ஏதோ ஒன்று தேவைப்படாத இந்த அரசாங்கம் கொண்டு வந்ததை கூட்டணி கட்சியாக நாங்கள் தடுத்து நிறுத்தினோம்னு ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அளவும் கிடையாது. அப்புறம் எதுக்கு பேசுறீங்க? அது அழுத்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு மக்களுக்கு தெரியும், போகும். நீங்க இவங்க கட்சியில என்ன நிலைப்பாடோ, இவங்க கட்சியினால என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதையே மத்தவங்க நினைக்க கூடாது. அது நடக்குதா நடக்கலையான்றதை பார்ப்போம், அப்புறம் பேசுவோம். திமுக அதிமுக கட்சிகள் தொடர்ந்து எதிர்கட்சியா இருக்கும்போது போராட்டம் பண்ணுவாங்க, அதன் பிறகு மாறுறாங்க. அதே மாதிரி தானே விஜய் அவர்கள் இது ஒரு போராட்டமா, இது ஒரு களமா? ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருந்திருக்காரா? இல்ல நடந்ததுக்கு அப்புறம் தான் பேசணும். ஆளுங்கட்சி அதான் சொல்றேன். நீங்க ரொம்ப சிம்பிளா எப்படி நீங்க நரேட் பண்றீங்கன்னா, இவங்க 2 பேரும் இருந்தாங்க, ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் பண்றாங்க, அதனால இவர் அப்படிதான். வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம் பிரதர், வரத்துக்கு முன்னாடி பேசக்கூடாது, புரியுதுங்களா? ஏங்க அவன் உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, உங்ககிட்ட வேலை செஞ்சவங்க, அவன் திருடங்க, அப்ப இவனும் திருடந்தாங்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்கலாமா? ஏத்துக்க முடியாதுல்ல. தனிப்பட்ட ஒருத்தரை நீங்க இன்னொருத்தரோட கம்பாரிசன்லேயே கூடாது. ஏங்க இவெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு கோடீஸ்வரன் ஆனவங்க, அந்த மனுஷன் உழைச்சி மொத்த காசி சம்பாதிச்சாலும் தூக்கி போட்டு இன்னும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு திறமா இருந்தாலும் தூக்கி போட்டு மக்களுக்காக வரான். 2 டிஃபரன்ஸ் பாருங்க. வரும்போது வெறும்னா சாதாரணமாக வந்த ஒரு கவுன்சிலரு, ஒண்ணுமே இல்லாத கவுன்சிலரு, இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா சொத்து வச்சுக்கிறாரு. அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. அவங்களையும் இவரோட நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. இவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர்றாரு. 2 வித்தியாசம் இருக்கு, புரியுதுங்களா? அதனால இவங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது இவங்க இப்படி தானே இருந்தாங்க. இவரு நாளைக்கு வந்தாருன்னா அப்படி இருந்தாருன்னா அப்ப என்ன சட்டையை பிடிச்சி கேள்வி நான் பதில் சொல்றேன். அப்படி இருக்க மாட்டாரு, நான் தைரியமா ஓப்பனா இன்னைக்கு சவால் விட்டு சொல்றேன் உங்களுக்கு. விஜய் அவர்கள் இதுவரைக்கும் பனையூரை விட்டு வெளியில வரல, அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் இருந்துச்சு. வெள்ளத்துல கூட நேரடியாக பார்க்கல, வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் நேரடியாக கூப்பிட்டு உதவி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் இருந்துச்சு. முதல் முறையா களத்துக்கு போயிருக்காரு. மக்கள் மத்தியில எப்படி சார் இருக்கு விஜய் அவர்கள் கூட இந்த நிலைப்பாடு? இதுதான் ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு தலைவர் ஒருத்தர் சொன்னார்ல, இவர் வந்ததுனால ஒரு தாக்கமும் இல்லைன்ட்டுன்னு. வரத்துக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தாங்க? அவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காரு, ஒர்க் ஃப்ரம் ஹோமு, களத்துக்கே வரல, வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருப்பாரு, வெளியில் வரமாட்டார் அப்படி இப்படின்னாங்க. இவ்வளோ நாள் அப்படி பேசியிருந்தாங்க. இப்போ வெளில வந்தோடனே ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றாங்க. இவ்வளோதான் இவங்களோட உருட்டு. இதை தவிர்த்து இவங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், அந்த இம்பேக்ட், அந்த விஷயம் எல்லாமே மக்களுக்கு தெரியும். இவர் கல அரசியல் தினம் எடுக்க கொடைய இவங்களுக்கு இருக்கிற தலைவலி இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ நாள் தான் முட்டு கொடுக்குறீங்க, எவ்வளோ நாள் தான் அந்த கூட்டணி கட்சியும் உருட்டுறீங்க, நம்மளும் பார்ப்போம். ஓரளவுக்கு தான் உங்களால் உருட்ட முடியும். அதுக்கு மேலே மக்களே காரி துப்பிடுவாங்க அவங்களை. இன்னைக்கு ஒரு மதுரை ஆதீனம் ஒரு சீட்டு கூட காங்கிரஸ்க்கு வாக்களிக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆதீனம் சொல்றாரு.
ஏன் அதை சொல்கிறாருன்னு போய் ஃபஸ்ட்டு அதை பற்றி யோசிங்க. அப்படி எப்படி பப்ளிக்காக அவர் சொல்லலாம்? சொல்கிறதுக்கான ரைட்ஸ் இல்லை. ஆனால் அதையும் மீறி அவர் சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வச்சு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் உருட்டுங்க. இப்போ இவ்வளோ நாள் வரலன்னு நீங்கள் இப்போ வந்துட்டாரு, இப்போ போய் பேசினார் அப்படின்னா இதனால் ஒரு பலனும் இல்லை, அதனால் ஒரு பலனும் இல்லைன்னு அதுதான் எங்களுக்கு தெரியுமே. நீங்கள் இருக்கிற வரைக்கும் எந்த பலனுமே இல்லை. உங்களை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு ஒரு புது அரசாங்கம் வந்தால் மட்டும்தான் இது எல்லாத்துக்குமான மாற்று. அப்படி சாத்தியம் இருக்கா சார்? இதுவரைக்கும் மற்ற கட்சிகள் 3வது கட்சியா வரக்கூடிய ஒரு கட்சிகள் வந்து இப்படிதான் சொல்லுவாங்க, நாங்க ஆட்சி கொண்டா எல்லாமே செஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சாத்தியப்படுத்த 3வது கட்சிக்கு கொடுக்கவே இல்லைல்ல, அது மக்களோட தவறு. இப்போதுக்கு அப்புறமும் மக்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே போராடிட்டு தான் இருப்பீங்க. 900 நாள் போராடினீங்களா, இன்னொரு 900 நாள் போராடிட்டு இருப்பீங்க. இதை விட இன்னும் மோசமா இருக்கும் உங்களுக்கு விளைவுகள். இல்ல, விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க, அதன் பிறகு கமலஹாசனா இருக்கட்டும், அதன் பிறகு பாமக அதுதான் சொல்றேன், அவங்களோட சீமான் அவர்களா இருக்கட்டும், அதோட ஸ்டெடினஸ் இருக்குல்ல. இப்போ எல்லாருமே ஒரு முயற்சி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த முயற்சியை மக்கள் ஆதரிக்கணும். ஏன்னா இது வந்து ஜனநாயகம், இது ஒன்றும் வார் கிடையாது, சண்டை போட்டு ஜெயிக்கிறது கிடையாது. கத்தி எடுத்து 2 நாடு அடிச்சுட்டு அந்த காலத்து மாதிரி 2 ராஜாக்கள் சண்டை போட்டு ஜெயிச்சவன் எடுக்கிறான்ல. இது ஜனநாயக நாட்டில் மக்கள் தான் மகேசன் தீர்ப்பு. அப்போ அந்த மக்கள் வாக்களிக்கும் போது சிந்திச்சு ஓரளவு வாக்களிக்கணும். வெறும் அந்த அல்ப 500க்கும் 1000க்கும் ஆசைப்பட்டு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா இப்படி தான் உட்காந்துருப்பீங்க. 900 நாள் ஆனானோ வந்து சார், நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். ஒன்றிய அரசை கூப்பிட்டு நீங்கள் சொல்கிறீங்க கடந்த 1 வருடமாக 2 வருடம் 1 வருஷத்துக்கு மேலே வந்து விவசாயிகள் உட்காந்துருக்காங்க, மனிதாபிமானம் இருக்கா? குளிர்லையும் வெயிலையும் மழையிலையும் உட்காந்துருக்காங்களே, அவங்களுக்கும் நீங்கள் தானே வந்து இது பிரதம மந்திரி, ஒரு தடையாக போய் மோடி பார்த்தாரா? இப்படி ஒரு சர்வாதிகாரியை பார்த்ததே இல்லை அப்படின்ட்டுன்னு யார் சொன்னாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க தான் இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க. ஏன் 914வது ஒரு வாட்டி கூட போய் பார்க்கல? இப்போ இது மட்டும் என்ன ஆச்சு? இது சர்வாதிகாரம் இல்லையா? வேற என்ன ஆச்சு இது? சார், அது நடக்குது நடக்கலை, இது தவறு இல்லை, இது எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். உங்களோட வேலை என்ன? அன்றைக்கி என்ன சொன்னார்? உங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நேராக வாங்க, 365 நாளும் கதவு திறந்துருக்கும் தலைமைச் செயலகம், என்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னாரு. நானே வரேன், இல்லாட்டி உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தேடி வருவேன்னாரு. 910 நாளாக உட்காந்துருக்கேன் சார். ஒரு மரியாதை நிமித்தமாக ஏன் உட்காந்துருக்கீங்க? நாங்கள் வாக்களித்தவர்களுக்கும் ஆட்சி, இந்த திராவிட மாடல் வாக்களித்தவர்களும் இருக்கும், வாக்களிக்காதவர்களுக்கும் நாங்கள் ஆட்சி செய்வோம்னாரு. வாக்களிக்காதவன்னு விட்டுருங்க, உங்களுக்கு வாக்களித்தவனுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யலையே. எதுக்கு 910 நாள் உட்காந்து வச்சிருக்கீங்க அவனை வெயிலையும் மழையிலையும்? அப்போ இது சர்வாதிகாரம் இல்லையா? இது ஃபாசிசம் இல்லையா? போய் பார்க்க வேண்டியதானே? சரி சார், உங்களால் போக முடியல, உங்கள் பையனை அனுப்புங்க, துணை முதல்வர் ஆக்கிருக்கீங்களே, போக வேண்டியதானே? என்ன அவங்க பேசுங்க உட்காந்து, அதில் இருக்கிற உங்களுக்கு இருக்கிற நீ எடுத்து நிறைய குறைகளை சொல்லுங்க. பேசலையே, சரி நீங்கள் கூட பார்க்கல பேசலை, அவன் உங்களை நோக்கி வரான், அவனையும் தடுத்து அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வைக்கிறீங்க. நீங்கள் தான் பார்க்கல, போக மாட்டீங்க, பேசும்போது ஒன்று நடத்தும்போது ஒன்று, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவீங்க, ஆளுங்கட்சியான வேறு மாதிரி ஆகிடுவீங்க. அவனாவது உங்களை தேடி வரான்ல, அட்லீஸ்ட் அவனை கூப்பிட்டாது பேசணும், இல்லை அவனாக வந்தால் அப்போது பார்க்கணும். ஏன் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வைக்கிறீங்க எல்லாரையும்? ஏன் இத்தனை பேர் மேலே கேஸ் போட்டு வச்சுருக்கீங்க? இப்போ என்ன அவங்க எல்லாருக்கும் ஒரு நிபந்தனை கொடுக்குறீங்க, இதில் நீங்கள் வாங்கினா உங்கள் கேஸ் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிடுவேன் அப்படின்ட்டுன்னு? என்ன நிபந்தனை அது? உங்கள் போராட்டத்தில் எத்தனை பேர் இருக்க கேஸ் நாங்கள் வாபஸ் வாங்குவோம், உங்களோட போராட்டத்தை கைவிட்டான்ட்டுன்னு? அப்போ எவ்வளோ டபுள் ஸ்டாண்டில் இருக்கீங்க? இதுதான் ரெட்டை வேஷம், ரெட்டை நிலைப்பாடு. இதெல்லாம் மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் தான் ஓடும், இன்னும் 1 வருஷம் தான் காலத்தில் இதெல்லாம் மக்கள் உணரும் போது, இதை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்க்கும்போது அது விஜயன் நான் சேர்ப்பார். அதற்கான காலங்கள் ஆரம்பிச்சிச்சு, இனி பரப்புரை ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட என்னோட பிரச்சாரத்தையே சொல்லிட்டார், இறங்கிட்டேன்ட்டுன்னு. சேர்க்கும்போது மக்கள் உணர்ந்து மாறுவார்கள், அந்த மாற்றம் வரும். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக நன்றி. நன்றி பிரதர். Taste Daily. Taste the Daily. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.